எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலின் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. வன்முறையற்ற நேர்மையான தேர்தலை உறுதி செய்யும் வகையில் தேர்தல் ஆணையம் அதிரடி பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்துள்ளது. மேற்கு வங்கத்தில் கொல்கத்தாவின் 11 தொகுதிகள் உட்பட மொத்தம் 142 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதற்காக தேர்தல் ஆணையம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. வாக்குச்சாவடிகளுக்கு செல்லும் சாலைகள் மற்றும் குறுகிய சந்துகளில் முதல் முறையாக கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன. குறிப்பாக கொல்கத்தா மற்றும் ஹவுரா போன்ற மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளை ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் பாதுகாப்பு பணியில் சுமார் 2321 மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் களமிறங்குகின்றனர். இதுகுறித்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி மனோஜ்குமார் அகர்வால் கூறுகையில், அரசியல் கட்சிகள் எழுப்பிய புகார்கள் அனைத்தும் சரி செய்யப்பட உள்ளதாகவும் அமைதியான முறையில் தேர்தல் நடத்தும் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையில் நடுநிலை தவறி நடப்பதாக கூறிய மைமன் ஹார்பர் பகுதியை சேர்ந்த ஒரு IPS அதிகாரி உட்பட 5 காவல்துறை அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் இடைநீக்கம் செய்துள்ளது. மேலும் தேர்தலை மேற்பார்வையிட கூடுதலாக 11 போலீஸ் அப்சர்வர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே நடந்த முதற்கட்ட தேர்தலில் 93.19% வாக்குகள் பதிவான நிலையில் 2ஆம் கட்ட தேர்தலிலும் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிக்க தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன.